ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ்ல ஒரு ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டோட்டலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் வாங்குறது லைக் இதுதான் வந்து செலெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு மேஜரா ஒரு இதா இருக்கும். அது எல்லாமே நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதிகமா மூவிங் ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட், நீங்க உடனே ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இவங்க பிசினஸ் மாடல் வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட், 3 விதமான ஏரியா கவர் ஆகும் அண்ட் 3 விதமான ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து பண்றாங்க. ஈவன் மார்க்கெட்டிங் என்டையர் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைசியோட அஜ்மீரா ட்ரெண்ட்ஸ்க்கு தேவையான என்டையர் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழ். நான் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்கோம். ஸோ ஆமாங்க, யூபியில் இருக்கக்கூடிய லக்னோ நம்ம வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாக நிறைய ஃப்ரான்ச்சைசி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய மேனுஃபேக்சரர், நிறைய ஹோல்சேல் பிளேஸ் எங்கே வாங்கணும், எப்படி பண்ணணும், அது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு விமென்ஸ் வேரில், அதுவும் ஒரு சாரீ ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் பார்த்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிட்டு ஸோ இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எப்படி வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த ஸ்டோரில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணுன்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஸோ இவங்களோட லக்னோ ஸ்டோரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இவங்களோட ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடல் எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோர் எடுக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம மேம்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து ராணி மேம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கண்டிப்பாக அஜ்மீரா ஃபேஷன்ஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் தமிழ் வீடியோஸில் இவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அஜ்மீரா ஃபேஷன். ஸோ அஜ்மீரா ஃபேஷன் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஃப்ரான்ச்சைசி எதனால் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி ஃப்ரான்ச்சைசி எதனால் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய குவரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் அ பிராண்ட் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கஸ்டமர்ஸோட குவரிஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி வேணும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக வாங்கணும் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து நம்ம அப்படியே எடுத்து கொடுக்காம நம்மளே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு இந்த லக்னோவில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் பான்ஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்றது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி வேணும், நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த கான்செப்ட்லேயே நம்ம வந்து ஒரு 3 மாடல்ஸ் வந்து நம்ம பண்ணோம். ஸோ இப்போது ஃப்ரான்ச்சைசி மாடல் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் எப்படி மேக் பண்ணியிருக்கீங்க, என்ன இதோட ஒரு வாக் அரவுண்டாக காமிங்க. ஸோ இது எத்தனை ஃப்ளோர்ஸ் இது, அண்ட் இதில் என்ன மாதிரி விஷயங்கள்? இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்டிகுலராகவே இங்கே வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மெட்டீரியல் சூட்ஸ் இருக்குது. ரெடிமேட் சுடிதார் உங்களுக்கு வேணும்னா அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல் அன்ஸ்டிச்டு சூட்ஸ் இருக்குது, கவுன்ஸ் கிடைக்கும், க்ராப் டாப்ஸ் கிடைக்கும். டோட்டலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து வச்சு. ஸோ இந்த மாதிரி சுடிதார் அண்ட் சுடிதார் மெட்டீரியல் வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுருக்கீங்க. இதை வந்து நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் நம்ம வந்து லைக் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அதில் சாரீஸ் மட்டுமே கவர் ஆகிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபா பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் சாரீஸ் ப்ளஸ் உமன்ஸ் அதில் மற்ற உமன்ஸ் வேர் அதில் வந்துருது. ஓகே, இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, லைக் மென்ஸ் இருக்குது, கிட்ஸ் இருக்குது, மீதி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனாக எனக்கு பெரிய பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போது ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி பிராண்ட் பெரிய கான்செப்டில் வைக்கணும் எல்லா கலெக்ஷன்ஸும். அப்போ நம்ம இந்த கான்செப்டுக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் மென்ஸ் வச்ச மாதிரி அதுக்காகவே நம்ம இது ஒரு செட்டப்பாக நம்ம வந்து ஒரு ஃப்ளோரை எடுத்து வச்சு சேல்ஸ் நம்ம வந்து. ஸோ அந்த இவங்க பிஸ்னஸ் மாடல் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட், 3 விதமான ஏரியா கவர் ஆகும் அண்ட் 3 விதமான ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து சாரீ மட்டும், செகண்ட் மாடலில் சாரீ ப்ளஸ் அதர் உமன்ஸ் அப்பேரல்ஸு. ஸோ தேர்டில் வந்து உங்களுக்கு அந்த பெரிய பட்ஜெட் அபோவ் 55க்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மென்ஸு மற்றது எல்லாமே வந்துடும். மாடல் ஏ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, அதுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு. கண்டிப்பாக மாடல் ஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்னால இன்வெஸ்ட் பண்ண முடிய ஒரு மாடலு. உங்களுக்கு ஒரு 250 to 300 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இடம் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாரீஸ் மட்டுமே ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நான் எனக்கு இந்த பிஸ்னஸ் மாடல் பிடிச்சிருக்கு, எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, நான் கடையும் பார்த்துட்டேன் அப்படின்னா, ஸோ அதை பேமெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கு நடுவில் என்னென்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஏரியா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டீமும் வந்து ரிசர்ச் பண்ணிடுவாங்க, ஸ்டடி பண்ணுவோம். ஃபுட்ஃபால்ஸ் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, சாரீஸ் மட்டுமே எடுக்கிறதுனால என்ன மாதிரி சாரீஸ் அதிகமாக வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுவீங்க. அடுத்தது வந்து கடைக்கு தேவையான இன்டீரியர் செட்டப்கெல்லாம் அடுத்து பே. இது ஒன்ஸ் ஏரியா ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அதுக்கு தேவையான இன்டீரியர் காஸ்ட் எல்லாம் நீங்கள் பே பண்ணலாம். தென் உடனே ஸ்டாக் நீங்கள் ஸ்டாக்ஸ் ஒரு 3 பேமெண்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன் பிளாக் பண்ணுறதுக்கு ஒன்று அண்ட் நம்ம வந்து அடுத்து இன்டீரியருக்கான பேமெண்ட், அடுத்தது வந்து ஒரு ஸ்டாக்கான பேமெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போது ஜென்ரலாகவே ஒரு டவுட் இருக்கும். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சம் அமௌண்ட்டுக்கு ஒரு 12 lakhs மாடலில் 5 lakhsக்கு ஸ்டாக் தரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், 5 lakhsக்கு ஸ்டாக் தந்துடுறீங்க, மீதி இன்டீரியர் ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் அது இதுன்னு போயிடும். ஸோ இப்போ செகண்ட் நான் இப்போ ஆர்டர் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? நான் நீங்களே அனுப்பிச்சிடுவீங்களா அது? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம 5 lakhsனு கொடுத்தாச்சு ஸ்டாக்கு, உங்களுக்கு அப்படியே செல்லிங் போக போக உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வந்துடும். எனக்கு அதிகமாக மூவிங் ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட்னா நீங்கள் உடனே ஆட் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கேப் வராது, உங்கள் சேல்ஸில் வந்து கேப் வராமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் மார்க்கெட்டிங்கு என்டையர் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸியோட அஜ்மீரா ட்ரெண்ட்ஸ்க்கு தேவையான என்டையர் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க செக்ஷன் என்ன? இப்போ வந்திருக்கிற செக்ஷன் வந்து மோஸ்ட் டிமாண்டட் செக்ஷன். இப்போ நீங்கள் தேர்ட் மாடல் எடுக்கிறீங்கன்ற இது கூட எல்லாமே வந்துடும். செகண்ட் மாடல்லையும் வந்துடும் அண்ட் ஃப்ரான்ச்சைஸியோட தேர்ட் மாடல்லையும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரிச்சான ப்ரைடல் லெஹங்காஸ்லேருந்து உங்களுக்கு கவுன்ஸு, க்ராப் டாப்ஸு, ஷராரா வந்துடும், கராரா பேட்டர்ன், நைரா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிச் ரேஞ்சில் கொஞ்சம் அபவ் 5,000க்கு மேலேருந்து இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ லெஹங்காஸ் எல்லாமே இது மாடல் ஏ அண்ட் மாடல் பி என்னென்ன மாடல்ஸில் வருது? இது வந்து 25 lakhs ப்ளஸ் 55 lakhsக்குள்ளே வரும். ஓகே. மாடல் பி அண்ட் மாடல் சி வந்துடும் இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போது எனக்கு மாடல் பி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ மாடல் பி எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? மாடல் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகெயின் த சேம் திங், நீங்கள் ஒரு 25 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 600 to 800 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து இடம் பார்த்து இடம் ஓகே ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் உடனே அதுக்கும் டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அந்த இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், இன்டீரியர் அண்ட் ஸ்டாக் நம்ம ஒரு 10 lakhsக்கு ஸ்டாக் கொடுத்துருவோம். ஒரு 12 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ஒரு இன்டீரியர்ஸோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்கள் எண்ட் டு எண்ட் நீங்களே பண்ணிடுறீங்க இல்லையா? கிராண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2.5 lakhs வந்துடும். இப்போ மாடல் சி எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த அவுட்லெட் மாதிரி எனக்கு ஒருத்தங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் ஓவராலாகவே இது வந்து ஹை பட்ஜெட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அபவ் 55 lakhsக்கு உங்களுக்கு வந்துடும். 55 lakhs வச்சுக்கோங்க, இல்லை 55க்கு மேலே நான் போகிறேன், எனக்கு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே கலந்து நீங்கள் ஒரு ஃப்ளோரா செக்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் செட்டப் வந்து வைக்கும் போது நல்லாவே ஒரு மாதத்துக்கு நம்ம நல்லா சேல்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ மாடல் ஏ வந்து சாரீ, மாடல் பி வந்து சாரீ அண்ட் விமென்ஸ் வேர். இப்போ மாடல் பியில் இல்லாதது, ஏல இல்லாதது, சியில் என்னென்ன கொடுப்பீங்க? சியில் வந்து உங்களுக்கு சாரீஸ்லேருந்து டிசைனர் சாரீஸ் வந்துடும், உங்களுக்கு பிரைடல் வந்துடும், லெஹங்காஸ் வந்துடும், க்ராப் டாப், கவுன், ஷராரா, நைரா, மென்ஸ் வந்துடும், கிட்ஸ் இது மென்ஸ். ஆமாம், மென்ஸ் கிட்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஷாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ மாடல் சிக்கு இந்த மாதிரி ஒரு 4 மாடி 5 மாடி இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாடல்ஸ் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் இந்த ஸ்டோருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக எலைட்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற விதமாக தான் அந்த பிஸ்னஸ் மாடலே வந்து பிளான் பண்ணும்போது தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கொண்டு போக முடியும். ஸோ அதனால் ஒரு 2 இயர்ஸாக R&D பண்ணி அந்த மாடலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க மேம். இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஃப்ரான்ச்சைசி ஏன் எடுக்கணும், உங்களோட பிராண்டை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக உங்கள் ஃபவுண்டர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த லக்னோவில் இருக்கக்கூடிய அஜ்மீராவோட ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் எப்படிலாம்
என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி மாடல்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் ஏன் வந்து இவங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்ஸோடைய ஓனர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே ஸோ எதனால் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது யாருக்கான மாடலாக இருக்கும், என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், சாருக்கு வந்து ஹிந்தியில் பேசுவார். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ் டப்பிங் வாய்ஸ் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அண்ட் நானுமே கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். वणकम सर। वणकम, नमस्ते। कैसे आप सर? एकदम बढ़िया, एकदम बढ़िया। बहुत अच्छा हिंदी बोल रहे हैं आप। नाइस। Ajmeera Fashion. So we all know about Ajmeera Fashion. So we have seen a lot of videos in Surat. So this is the first video which we are making about the Ajmeera Fashion franchisee. So tell about the franchisee model. So why you wanted to start it up? एक्चुअली काफ़ी हमारे जो कस्टमर्स हैं उनकी डिमांड आ रही थी कि हमें फ्रेंचाइजी चाहिए, फ्रेंचाइजी चाहिए, फ्रेंचाइजी चाहिए। तो रिटेल का हमें कोई एक्सपीरियंस नहीं था बिल्कुल भी, क्योंकि हम मैन्युफैक्चरिंग लाइन में हैं, तो रिटेल बिल्कुल जानते नहीं थे। तो हमें ये लगा कि हम फ्रेंचाइजी दे तो देंगे, बट वो रन कैसे करेंगे, चलाएंगे कैसे। तो हमने ये एक्सपीरियंस गेन करने के लिए कि क्या हर्डल्स आते हैं, क्या परेशानियाँ आती है, हमने एक अपना ओन फ्रेंचाइजी स्टोर ये लखनऊ में फर्स्ट हमने चालू किया था। बिफोर 2 इयर्स 2 साल करीब हो गया है इसको, 2 सवा 2 साल। அது சார் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லைக் எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் லைன்லையும் ஹோல்சேல் லைன்லையும் தான் இருந்த எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால, ஸோ ரீட்டைலில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே லக்னோவில் வந்து ஓன் ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக அதை வந்து ரன் பண்ணி பார்த்து அதில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி லைக் அது எப்படி ரன் ஆகுது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே வரும். லைக் எடுத்த உடனே என்னென்னா, நம்ம வந்து ஜென்ரலாகவே ஒரு ஃப்ரான்ச்சைசி எதுக்காக போவோம்னா, ஒரு அந்த பிராண்டோட சப்போர்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து வச்சு தான் நம்மளும் பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி மாடல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு யோசனை இருக்கும். ஸோ அஜ்மீரா ஃபேஷன்ஸ் ஆல்ரெடி சூரத்தில் இருக்குது, அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி கூட கடை ஓப்பன் பண்ணலாம், ஏன் இவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சார்கிட்ட கேட்போம். சார், ஆல்ரெடி வாட் பீப்புள் வில் திங்க் இஸ் லைக் ஆல்ரெடி Ajmeera Fashions is already available in Surat. We can purchase directly from your wholesale place and we can start our own store. Then why should we like open a store with Ajmeera Fashions franchise? एक्चुअली हमारा मार्केटिंग अच्छा है, हम लोग हमारा एक ब्रांड है, और मैं तो ये बोलता हूँ कि भाई सूरत में मेरे ख्याल से कोई भी ब्रांड आज तक फ्रेंचाइजी में नहीं आया है, खासकर वुमेंस वियर के लिए कोई भी फ्रेंचाइजी आउटलेट नहीं है। तो एक ये रिटेलर के लिए बहुत बड़ा बेनिफिट है। आज मैं अगर कोई नई चीज़ ओपन करता हूँ, जैसा कि मैंने 2-2.5 साल पहले करी थी, तो मुझे तकलीफ़ें आई, तो वो एक अजमेरा ब्रांड आप अगर लेते हो तो आपको वो सब तकलीफ़ों से निजात मिल जाती है, आपको वो सब तकलीफ़ें झेलने की ज़रूरत नहीं है, क्योंकि हमने वो एक्सपीरियंस ऑलरेडी कर ली है सारी चीज़ें। तो आज अगर कोई भी हमारी फ्रेंचाइजी लेता है तो वो आराम से आज ही से एक प्रॉफिट के अंदर आराम से आ सकता है। एक ब्रांड उसको मिलता है पूरा का पूरा, एक नए नाम से वो शॉप करता है, या एक नोन ब्रांड जो कि पहले से वो जानता है, कंज्यूमर जानता है उस चीज़ को, तो वो வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அந்த சாரி விமன்ஸ் வேரில் வந்து சூரத்துலேருந்து எந்த பிராண்டுமே இது வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுத்ததில்ல. ஸோ நீங்களுமே வாங்கி பண்ணலாம். பட் ஆல்ரெடி அஜ்மீரா ஃபேஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு, ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே வைக்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி நேம் இருக்குது, நீங்கள் அந்த பிராண்ட் பில்டிங்கான டைம் எடுக்க தேவையில்லை. இன்னொன்று மேஜராக இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு வரும்போது மேஜராக இவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து, ஸோ அங்கே அதுக்கு தேவையான இன்டீரியர்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸ்டாக் சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் மட்டும் லைக் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ பேக் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜென்ரலாகவே ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ ஏன்னா ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் இப்போ ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. பட் இது ஃப்ரான்ச்சைசிக்கு போகும்பொழுது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, ஸோ அதை எப்படி இது பண்ணுறாங்க, ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்போம். சார், ஆல்ரெடி பீப்புள் ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் சூரத் Ajmeera Fashions. So will there be any difference of products, like any exclusive product will be available for the franchisee stores, and how will be the profit of it?
एक्सक्लूसिव तो प्रोडक्ट हमारे रहते ही रहते हैं, वो चाहे फ्रेंचाइजी के लिए आप परचेज करो या ऑन परचेज करो, उसमें कोई फ़र्क नहीं रहता, प्रोडक्ट सेम रहते हैं। पर एरिया वाइज प्रोडक्ट का हम लोग गाइड करते हैं। आज तमिलनाडु में अगर कोई फ्रेंचाइजी ले रहा है तो वहाँ के लिए हम लोग प्रोडक्ट जो देंगे वो सब एकदम एक्सक्लूसिव प्रोडक्ट होंगे जो तमिलनाडु के लिए ही है। और अगर वही कोई बिहार के लिए लेता है या यूपी के लिए लेता है तो वहाँ के लिए एक्सक्लूसिव प्रोडक्ट जो यूपी के लिए हैं वही दिए जाते हैं। तो प्रोडक्ट एक्सक्लूसिव हमेशा रहेंगे, नए नए प्रोडक्ट हमेशा मिलने वाले हैं। प्लस जो आज आप बिना फ्रेंचाइजी के ले जाके आज आप अपने यहाँ पे रखते हैं माल और एक फ्रेंचाइजी में आप रखते हैं तो उसमें फ़र्क आपको रहने वाला है। फ़र्क ये रहने वाला है कि समय समय पे आपको नए प्रोडक्ट जो है इमीडिएट ஸோ ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே நீங்கள் அங்கே வாங்குறதும் இங்கே வாங்குறதும் பெருசாக உங்களுக்கு இது இருக்காது. பட் ஆனால் தமிழ்நாடு இப்போ ஏன்னா ஜென்ரலாகவே இவங்க பேன் இண்டியா சப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு இதுனா இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் கர்நாடகாவில் இருக்கவங்க வேறு மாதிரி ஒரு வே பண்ணுவாங்க, பீகாரில் இருக்கவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இது பண்ணுவோம். ஸோ நாங்கள் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே கைட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்குறது லைக் இதுதான் வந்து செலெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு மேஜராக ஒரு இதாக இருக்கும். அது எல்லாமே நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் if someone is watching this video and willing to start a franchisee, so if they call first, they are calling to the brand, so how long it will take to confirm and open the store, sir? एक्चुअली अगर कोई फ्रेंचाइजी के लिए चाहता है कि हम फ्रेंचाइजी लेना चाहते हैं तो सबसे पहले तो एक नंबर हम आपको प्रोवाइड करवाएंगे, उस पर आप कॉल कर दीजिए। कॉल करने के बाद में आपको फ्रेंचाइजी फ़ी वगैरह जो भी होता है वो प्रोसेस पूरा करना है। तो हमारी टीम जो है वहाँ पे विज़िट करेगी आपके यहाँ पे। आपके पास जगह कैसी है, आपके पास एरिया कैसा है, वहाँ पे फुटफॉल कैसा है कस्टमर्स का, वो सब चीज़ की एक रिसर्च होती है। हमारी टीम है पूरी, वो आपके यहाँ विज़िट करके ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஓகே ஃபஸ்ட் கால் பண்ணதுலேருந்து செலக்ட் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீம் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி ஸோ அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா, ஃபுட்ஃபால் எப்படி இருக்குது அண்ட் அங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இதாகும் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பிளேஸ் நல்லா இல்லை, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் ஆகாதுன்னா அங்கே கொடுக்க மாட்டோம். ஏன்னா யாருமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லைக் இது பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுறதுலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே டீம் வந்து சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி பண்ணுவாங்கன்றாங்க. ஜென்ரலாகவே இவங்க ஒரு 3 மாடல் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakh, அடுத்தது வந்து 25 lakh அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 55 lakh அண்ட் அபோன்னு. ஸோ அந்த இது பொறுத்து லைக் நீங்கள் என்ன மாடல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைமிங் மேபி ஸோ we can start once the everything is confirmed. I think if someone is starting a 12 lakh store, the model A, so I think we can start like 30 to 40 days we can open the store मैक्सिमम 3 आपने वो बताए हैं फ्रेंचाइजी के जो बने हुए हैं हमारे मॉडल 12, 25 एंड 55 एंड अबोव. ஸோ ஜென்ரலாக அந்த 3 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 lakh மாடலுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் தாண்டி போகுது இல்லை நீங்கள் 55 lakhs அப்படிங்கிறது அது மட்டும் இது கிடையாது. அதுக்கு மேலேயும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெரிய ஸ்டோராக ஓப்பன் பண்ணுறதாலும் பண்ணலாம், அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த ஏரியாஸ் வந்து மாறுது, இப்போ ஒரு லைக் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த இந்த லைக் பி மாடல் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இன்டீரியருக்கு வந்து காஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. சார் how will be the return of investment? What time the people can expect the return of investment, sir? एक्चुअली हमने जो बेस बनाया है उसमें 15 to 18 मंथ्स के अंदर उसका रिटर्न ऑफ इन्वेस्टमेंट रिटर्न जो है वो कंप्लीट उसको वापस मिल जाता है. डिपेंड भी करता है थोड़ा लोकेशन के ऊपर कहाँ पे स्टोर उसने खोला है और बाकी SOP वगैरह हमारी जो ஸோ கரெக்டான லொக்கேஷன் அண்ட் SOP ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு 15 to 18 மாதத்துக்குள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. There will be people who is starting a business first time, so they don't have any knowledge about how to run a business, especially in textile business. So how will you support them and guide them? Like is there any trainings or something from the brand? एक्चुअली जैसे ही फ्रेंचाइजी हमारी फाइनल होती है तो एक 2-3 दिन का एक सेशन होता है जिसमें हम लोग हर तरीके की ट्रेनिंग उनको देते हैं. उसमें किस तरीके से वो प्रोडक्ट की जानकारी उनको मिलती है, किस तरीके से वो प्रोडक्ट वहाँ पहुँचता है तो उसको कैसे काउंटिंग वगैरह किया जाता है, किस तरीके से वो प्रोडक्ट मिलाया जाता है, जब कस्टमर सामने आता है तो कस्टमर को किस तरीके से प्रोडक्ट दिखाया जाता है, उसके सामने किस तरीके से प्रेजेंट किया जाता है कस्टमर को, ये सारी जानकारी उनको दी जाती है. टेस्ट का तो
हम लोग उनको भेजते ही हैं जहाँ पे जिस एरिया में वो खोल रहे हैं वहाँ पे किस तरीके का टेस्ट चलेगा वो भी हमारे यहाँ அவுட்லெட் ரன் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் எடுக்கணும், என்ன எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அந்த ஏரியாவில் எப்படி வந்து ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஒரு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து லைக் மீன் டே ஒன்லேருந்து ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணுமோ எல்லாமே வந்து ட்ரைனிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு 3 days ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் இஸ் தேர் எனி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைக் फ्रेंचाइजी स्टोर ओपनिंग अक्रॉस इंडिया? बिल्कुल आने वाले समय में हम लोग अक्रॉस इंडिया सभी जगह फ्रेंचाइजी देने वाले हैं. अभी हमने तमिलनाडु से स्टार्ट किया है और ऑल ओवर सभी स्टेट्स के अंदर हम लोग, क्योंकि हमारे पास टेस्ट अवेलेबल है हर जगह का, पूरे स्टेट्स का अवेलेबल है, तो सभी जगह हम लोग स्टोर्स ओपन करने वाले हैं. नियर अबाउट 2025 तक हमारा ஸோ 2025 ஒரு 100 ஸ்டோர் அக்ராஸ் த இந்தியா வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட ஆல்ரெடி எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ஏரியாவுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அந்த டேஸ்ட்க்கு இருக்கனால ஸோ பேன் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் மெனி பீப்புள் வில் பி காலிங் directly after seeing this video to regarding starting franchisee from Ajmeera. Please support them in the best way. 100%. सपोर्ट में मैं इतना एक चीज़ और कहना चाहूँगा, अगर आप फ्रेंचाइजी लेना चाहते हैं तो बिल्कुल किसी एक्सपीरियंस की आपको ज़रूरत नहीं है, किसी भी नॉलेज की आपको ज़रूरत नहीं है. आपको सिर्फ कैलकुलेटर पे बटन दबाना आना चाहिए, प्लस आपके पास इन्वेस्टमेंट के लिए एक अमाउंट होनी चाहिए. इसके अलावा आपको किसी भी चीज़ की ज़रूरत नहीं है. बाकी सारे सपोर्ट अजमेरा फैशन आपको करने वाला है. उसके लिए बिल्कुल भी आपको चिंता करने की ज़रूरत नहीं. आपको सिर्फ इतनी कैलकुलेशन करनी है कि मैंने 1 करोड़ लगाया है या 50 लाख लगाया है या 12 लाख लगाया है या 25 लाख लगाया है, उसका मेरे को कितना ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும், மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அஜ்மீரா ஃபேஷன்ஸோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட ஃப்ரான்ச்சைசி டீமோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு அவுட்லெட் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் அது கம்ப்ளீட்டாக அவுட்லெட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஒரு பிராண்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் அவுட்லெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் பிராண்ட் சப்போர்ட் இருக்கணும் அப்படி ஒரு நல்ல பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அஜ்மீரா ஃபேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் நம்மளை வேறுபடுது உங்கள் பிஸ்னஸ் மகனேஷ். நன்றி, வணக்கம்.